வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 வரக்கூடிய 2025 எக்ஸாம்ல தமிழ்ல பொது தமிழ்ல 95 எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுவும் 30 நாள் எப்படி 95 எடுக்குன்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி சார் இப்ப எல்லாமே புக்ல மட்டும் தான் படிக்கிறோமா இல்ல ஹவுஸ் ஹவுஸ் படிக்கிறோமா, நிறைய இருக்கு சார், எப்படி சார் பண்றது, அதுவும் 30 நாள் எப்படி சார் 95 எடுக்க முடியும், எல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பழைய சிலபஸ்ல 30 நாள்ன்றது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது ஒரு இமாலய சிலபஸ். எப்படி இமாலய சிலபஸ், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நமக்கு என்ன பண்ணா 2025ல நான் உங்களுக்கு வந்து இந்த பாட்டுல இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்க போறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 3 பகுதி இருக்கும். எதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வரும் ஒண்ணுமே தெரியாது, எதுல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும் ஒண்ணுமே தெரியாது. இந்த வாட்டி பக்காவா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க 100 கொஸ்டின் இருக்கா, 100 கொஸ்டின் நாங்க வந்து 7 யூனிட்டா பிரிச்சிருக்கோம், 7 யூனிட்டா பிரிச்சிருக்கோம், இதான் அந்த யூனிட் இங்க இருந்து இவ்வளவு கொஸ்டின் தான் கேட்க போறோம்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு நிறைய டவுட் என்ன இருக்குன்னா, புக்கு மட்டும் தான் படிக்கணுமா இல்ல அவுட் சோர்ஸ் போகணுமா, இது எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் இப்ப வந்து இலக்கணம் சார்ந்து நிறைய சொல்றாங்க, சார் இலக்கணம்லாம் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறீங்க. தெளிவா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நமக்கு 7 யூனிட் பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? இப்ப எத்தனை யூனிட் இருக்கு, நமக்கு 7 யூனிட் இருக்கு. என்னென்ன யூனிட்? இலக்கணம், சொல்லதிகாரம், எழுதுதிறன் சொல்லிட்டு இருக்கா. இது 3மே நமக்கு இலக்கணம் தான். இது ஒண்ணுதான் இலக்கணம்னு இருக்கும், இது 2மே இன்டைரக்டா இலக்கணம் தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? 3 பகுதி வந்து இலக்கணம். கலைச்சொற்கள், வாசித்தல், எலி மொழிபெயர்ப்பு, இது எல்லாமே டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு, இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்குன்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே டிரான்ஸ்லேஷன் மாதிரி. இது 3 யூனிட்டும் ரொம்ப ஈஸி. ஓகேவா? நீங்க இந்த 3 யூனிட்டும் மேக்ஸ் மாதிரி, எப்படி மேக்ஸ் ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பிரித்து சேர்த்துலாம் இருக்கும், பாட்டு 500 1000 போயின்னு இருக்கும். 500 1000 உட்காந்துலாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, பிரித்து எதுக்கு சேர்த்துக்கணும், ஒரு 500 1000 இருக்குன்னா அந்த 500 1000 உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க. எது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு, எது எந்த மாதிரி கேட்பாங்க, நமக்கு மோஸ்ட்லி 3 கேட்பாங்க. 3 பிரிச்சா 3 வரா மாதிரி இருக்கணும், 3 அந்த இது மாதிரி ஸ்பிளிட் அப் மாதிரி வரும். எது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அதை மட்டும் படிக்கணும். கான்செப்ட் என்னமோ அந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு 500 இருக்கு 1000 இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 500 1000 உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்ப சிலபஸ் முடிக்கிறது? ஓகே, நான் அது வரேன், எனக்கு ஒரு நிமிஷம். ஓகேவா? அதுக்கு நான் வரேன். முதல்ல எது புரிஞ்சிடணும், இது 3ம் இலக்கணம், ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான். எப்படின்னா நான் சொல்றேன், இப்ப கலை சொற்களை இது விட்டுருங்க. லாஸ்ட்ல வந்து யூனிட் 7 மட்டும் 15 கொஸ்டின் பா. யூனிட் 7 வந்து என்னன்னா, நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா முன்னாடி டிஎன்பிஎஸ்சி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் ரொம்ப ஈஸி. அப்ப ஃப்ரெஷர்ஸ் நாங்க என்ன சார் பண்றது, உங்களுக்குமே ஈஸி. ஏன்னா கொடுத்துருக்கு ரொம்ப கம்மி தான். என்ன ஒண்ணு நீங்க கண்டுபிடித்து கஷ்டமா இருக்கு, இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து ஃப்ரெஷருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு இந்த 15 பேர் அதான் இந்த யூனிட் 7 ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே, நமக்கு 100 கொஸ்டின் கேட்கறாங்க, அதுல இந்த 15 விட்டுருக்காங்க. அந்த 15 வந்து மனப்பாட பகுதி. ஓகே, மனப்பாடம் யார் யாருன்னா கதை, நூல் குறிப்பு, அதை வந்து படிக்க போறோம். மிச்சம் 85 தான் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 55 30 பிரிக்கிறோம். ஓகேவா? 55 30 பிரிக்கணும். இந்த 55 தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம். ஓகேவா? இந்த 3 யூனிட் 25 15 15 இது 3மே இலக்கணம் சம்பந்தப்பட்டு வந்துட போகுது. ஓகேவா? இந்த 30 என்னன்னா இந்த கதை, கலை சொற்கள், வாசித்தல், இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. அவங்களே வந்து ஒரு பத்தியை குத்துருவாங்க, ஒரு பேராகிராஃபை குத்துட்டு அதை படிச்சு அல்லது கொஸ்டினை கேட்பாங்க. நம்ம ஃபாஸ்டா படிக்கணும். அந்த மாதிரி எல்லாமே மிக்சடு இருக்கு, ஈஸியா இருக்கு. இந்த 3மே ஈஸி. இந்த 30 மார்க்ல நம்ம 25 மார்க் தட்டி தூக்கிடலாம். ஓகே, 25க்கு மேலே ஈஸியா எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி இந்த 3 யூனிட்டும். இந்த யூனிட் 4 யூனிட் 5 யூனிட் 6 இது ரொம்ப 3மே ஈஸி. லாஸ்ட் யூனிட் எது, யூனிட் 7 என்னது, தமிழர் அறிஞர்கள், திருக்குறள், 7வது அந்த இதுதான் படிக்க போறோம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்ப என்னது, நம்ம என்ன பாக்குறோம், மொத்தம் 7 யூனிட் இருக்கு. அந்த 7 யூனிட் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இலக்கணம் சாத்தியது, மனப்பாடம் பண்ண வேண்டியது எது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்ப கிளியரா வர பாருங்க. 30 நாள் எப்படி சார் 95 எடுக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, அது சொல்லுங்க முதல்ல அப்படின்னா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? 30 நாள்ல எப்படி 95 எடுக்கிறது கிளியரா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணினா தட்டி தூக்கிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடலாம். நல்லா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல. நாங்க வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நாங்க வந்து 6th இருந்து 12th இருந்து கேட்போம், நாங்க வந்து 6th இருந்து 10th இருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? உங்களதாப்பா கேட்கிறேன், அப்படி சொல்லியிருக்காங்களா? 6th இருந்து 12th வந்து கேட்போம், 6th இருந்து 10th இருந்து தான் கேட்போம் அப்படி சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் வந்து சார் +1 +2 எல்லாம் படிக்கணுமா, அதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் ஒண்ணு சொல்றேன், டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 4 குரூப் 2 பொது தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த பகுதியில இருந்து இந்த கேள்வி கேட்க போறேன்ட்டு. அவங்க எந்த புக்ல வேணாலும் கேட்பாங்க. புரியுதா? அவுட் சோர்ஸ்னா ஒன்றும் கிடையாது. 11th 12th வெளியிலனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போறாங்க, அவ்வளவுதானே. இப்போ ஓரத்துனா புக்ல 42 இருக்கும், வெளியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு போகுது, அவ்வளவுதானே. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டியது புக் சோர்ஸை படிக்கிறோம்.
நம்ம 100 கேள்வி கேட்கறாங்கன்னா 85 கொஸ்டின் கிட்டத்தட்ட புக்ல இருந்து நேரடி கொஸ்டின் டைரக்டாவே 85 கொஸ்டின் கேட்டு போறாங்க. ஓகேவா? எப்படி டைரக்டாவே நீங்க 6th இருந்து 12th புக்கை படிச்சாவே அது ஃபுல்லாலாம் இல்ல, சிலபஸ் இருந்தா போன சிலபஸ் தான் மொத்தத்தையும் படிக்கணும். அட்டை A to Z படிக்கணும். பாக்ஸ் கொஸ்டினை படிக்கணும், அதை படிக்கணும், நூல் குறிப்பு, பாடல் வரி, அது இது எக்கச்சக்கமா படிக்கணும். இப்ப இருக்கிறதுல அதெல்லாம் தேவையே இல்லை. என்ன கொடுத்துருக்கானோ அதை மட்டும் தான் படிக்க போறோம். ஸோ 6th இருந்து 12th 2025 நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் புக்ல இருந்தே உங்களுக்கு நேரடியாக 85 கொஸ்டின் வந்துட போகுது. ஓகேவா? டைரக்டா 85 கொஸ்டின் வந்துட போகுது. மிச்சம் இருக்க 15 கொஸ்டின் தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்த 15 கொஸ்டினை நீங்க 10 போட்டீங்கனாலே நீங்க தான் கில்லி. எப்படி 15 கொஸ்டின் தான் கொஞ்சம் வெளியில இருந்து கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படி இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க புக்ல இருக்க எல்லா கொஸ்டினையும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா, மனப்பாடம் பண்ணாம ஒரு சில விஷயம் புரிஞ்சு படிக்கணும். இலக்கணம்னா புரிஞ்சுதான் படிக்கணும். அது நீங்க கரெக்டா புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 85 நீங்க புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா இந்த 15 கொஸ்டின் ஜிபி அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மனப்பாடம் பண்ணி தான் சார் படிச்சுட்டு இருக்கேன் இப்போனா கொஞ்சம் உங்க ஸ்டைல வந்து மாத்துங்க. இலக்கணம்லாம் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நிறைய படிச்சிட்டீங்கன்னா இந்த அவுட் சோர்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் எப்படி கேட்டாலும் இதுல இருந்து தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? சரி, அது ஓகே சார். இப்போ இது புரிஞ்சிச்சு. இப்போ +1 +2 படிக்கணும்னு சொல்லிட்டீங்க, அது ஓகே. இப்போ 30 நாள் எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா 15 + 15 பிரிக்கிறோம். என்னது 15 + 15? இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து மே 14ஆம் தேதிங்க. ஓகே, மே 14ஆம் தேதி. நாளைக்கு மே 15ஆம் தேதி. ஓகே, நாளைக்கு மே 15 ஆரம்பிச்சு ஜூன் 15க்குள்ள 30 நாள்ல எல்லா தமிழையும் முடிக்கிறோம். எப்படின்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், இந்த விலங்குகள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஆடு மாடு எல்லாம் பார்த்துருப்போம். அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் காலையில போன உடனே அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு போச்சுன்னா என்ன பண்ணும்னா எல்லா இதுவுமே சாப்பிடும். இப்போ புல் இருக்குன்னா எல்லா புள்ளியும் என்ன பண்றோம்? சாப்பிட்டு டக்குன்னு வாயில போட்டு வச்சுக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணும்? வந்து அசை போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறோம். ஏன்னா இந்த சிலபஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது. அதுவும் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த சிலபஸ் எப்படி இருக்கு? புது சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணத்தை ஒட்டி தான் இருக்கு. அந்த இலக்கணம் எங்க இருக்கு? நம்ம இப்ப 6th புக் இருக்குன்னா 6th நமக்கு 9 இயல் இருக்கும். 9 இயல்னா என்னது? 9 இலக்கணம் இருக்குது. அதுக்கு பின்னாடி மொழி திறன் இருக்க போகுது. அவ்வளவுதானே? செய்யுள், உரைநடை, துணை பாடம்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லைன்னா எது அந்த 20 தலைவர் இருக்காங்க அதை மட்டும் தான் பார்க்க போறோம். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த 15 நாள் பிரிக்கிறோம்ல, மொத்த 15 நாள்ல நியூ புக் ஓல்டு புக்கை முடிக்கிறோம். எப்படின்னா அதான் நான் பிரிச்சிருக்கேன். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு 3 லெவலா பிரிச்சுட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா 6th 7th புக்கு. 6th புக்கு 7th புக்கு எடுக்கிறோம். 6th புக் 7th புக்லயும் நியூ புக்கு ஓல்டு புக்கு. நிறைய பேர் ஓல்டு புக்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுன்னா ஓல்டு புக்ல தான் இன்னும் நிறைய கண்டென்ட்டே இருக்கு இப்போ புது சிலபஸ்ல. ஓகே, ஓல்டு புக்லாம் படிக்க வேண்டியது மஸ்ட். சரியா? ஸோ அப்போ லெவல் 1ல 6th புக்கு 7th புக்கை எடுக்கிறோம். நியூ புக்கு ஓல்டு புக்கு. இப்போ டே 1ன்னு வச்சுக்கோங்க. டே 1ல நான் 6th புக் எடுக்கிறேன். இப்போ நியூ புக் எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இலக்கணம், மொழி திறன், புக் பேக். டேரக்டா புக் எடுக்கிறேன். 6th புக் எடுக்கிறேன். இயல் 1 இருக்கு. எடுத்தோடனே என்ன பண்ணிடுறேன்? இலக்கணத்துக்கு போயிடுறேன். புரியுதா? இலக்கணத்துக்கு போயிட்ட உடனே இலக்கணத்தை முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் ஒன்று இருக்கும். யூனிட் 1ல இலக்கணத்தை முடிக்கிறேன். அது பின்னாடியே புக் பேக் இருக்கும். அது பின்னாடியே மொழி திறன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது கண்டென்ட் கீழே அது எல்லாத்தையும் முடிக்கிறோம். அடுத்தது யூனிட் 2, அடுத்து யூனிட் 3ன்னு சொல்லிட்டு நாளைக்கு முதல் நாள் என்ன பண்றீங்க? 6th நியூ புக் எடுத்து 9 இயல் இருக்கா, அந்த 9 இயலையும் முடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? அதாவது 6th புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக். ஏன்னா லெவல் 1 ரொம்ப ஈஸி. ஒரே நாள்ல உங்களால நியூ புக்கு முடிக்க முடியும், ஓல்டு புக்கு முடிக்க முடியும். ஓகே, இல்லைன்னா முடிக்க முடியலன்னா 6th புக் ஒரு நாள் மட்டும் படிச்சுக்கோங்க, ஓல்டு புக் அடுத்த நாள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 6th புக்கு போறோம், 9 இயல் படிக்கிறோம். அதோட நியூ புக்கு ஓல்டு புக்கு கண்டென்ட் முடிக்கிறோம். அதோட மொழித்திறனும் பாக்ஸ் கொஸ்டின் அதாவது புக் பேக் வந்து பார்க்கணும். 7th போறோம். அதே மாதிரி இலக்கணம், மொழித்திறன், புக் பேக் பார்க்கணும். நியூ புக்கு ஓல்டு புக்கு. நமக்கு இப்ப எத்தனை நாள் முடிஞ்சிடும்? நமக்கு 4 நாள், அதிகபட்சம் 4 நாள். ஒரு சில பேர் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் சேர்த்து 2 நாள்ல முடிச்சிருவாங்க. 6th ஒரு நாள், 7th ஒரு நாள் சொல்லிட்டு 2 நாள்லாம் முடிக்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ அது உங்களோட கன்வீனியன்ட். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா 2 நாள்ல முடிச்சிருங்க. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டஃபரா இருக்குன்னா நியூ புக் ஒரு நாள், ஓல்டு புக் ஒரு நாள் சொல்லிட்டு இது 4 நாள் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா 8th 9th 10th இது ரொம்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஏன்னா இதுல வந்து பகுப்பு உறுப்பிலக்கணம் வந்துடும். நிறைய கண்டென்ட் விஷயங்கள் வந்து இருக்கும். 6th 7th அந்த அளவுக்கு பெருசா இருக்காது, சின்ன கண்டென்ட் தான் இருக்கும். 8th 9th 10th பகுப்பு உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 8th 9th 10th பொறுத்த வரைக்கும் 8th நியூ புக் ஒரு நாள் படிக்க டைம் ஆயிடும். ஓகேவா? 8th 9th 10th வரைக்கும் நியூ புக் ஒரு நாள், 8th நியூ புக், 8th ஓல்டு புக், 9th நியூ புக், 9th ஓல்டு புக், 10th நியூ புக், 10th ஓல்டு புக். அப்போ உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? அதிகபட்சம் இங்க ஒரு 6 நாள், இங்க ஒரு 6 நாள்.
ஓகேவா? இங்க ஒரு 4, இங்க ஒரு 6, எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆயிடுச்சு. கரெக்டா? 6th ல இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு புது சிலபஸ்ல நமக்கு செய்யுள், உரைநடை, துணை பாடம் தேவையே கிடையாது. எது தேவையோ அது மட்டும் தான் பார்க்க போறோம். நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்படி புக்கே தூட்டி பாக்குறீங்க. எடுத்தோடனே 6th புக்கா, ஃபர்ஸ்ட் 7 இலக்கணத்தை முடிக்கிறோம். இலக்கணத்தை முடிச்சிட்டோடனே பின்னாடி மொழித்திறன் இருக்கும், அதை முடிக்கிறோம். அப்புறம் புக் பேக் இருக்கும், கலை சொற்கள், மொழித்திறன் சொல்லிட்டு அதுக்குள்ளேயே எல்லாமே சிலபஸ்குள்ள வந்துட போகுது. இது எல்லாமே ஏன் நாங்க வந்து இலக்கணமும் மொழித்திறன் இது போட்டிருக்கோம்னா, அதுக்குள்ளதான் அந்த 7 யூனிட் வந்துருது. 7வது யூனிட் விட்டுச்சுன்னா மிச்சம் 6 யூனிட் இதுக்குள்ளேயே அடைக்கிறோம். புரியுதா? மிச்சம் இந்த 6 யூனிட் இதுக்குள்ளேயே அடைங்கிட போகுதுங்க. ஓகேவா? அப்ப 10 நாள்ல உங்களுக்கு 6வது இருந்து 10வது கூடிய 10 நாள்ல நியூ புக், ஓல்டு புக் ரெண்டுத்தையும் சேர்த்து இலக்கணம் பிளஸ் மொழித்திறன் பிளஸ் புக் பேக்கா முடிச்சிடுறீங்க. பக்காவா? புரியுதா? பக்காவா முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, அடுத்த 5 நாள் +1 +2 போறீங்க. +1 +2ல வந்து புணர்ச்சி நிறைய விஷயம் வந்து இருக்கும். ஓகே, +1 +2க்கும் நியூ புக்கும் தேவை, ஓல்டு புக்கும் தேவை. ஓல்டு புக்ல நிறைய கண்டென்ட் வந்து இருக்கு. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்ல தான் கை வைப்பாங்க. என்னோட கணிப்பு என்னவா இருக்குன்னா, அவங்க ஓல்டு புக்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றது விஷயம் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க சிலபஸ் ஓல்டு புக் கண்டென்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய விஷயத்த வச்சா மாதிரியே இருக்கு. சரியா? ஸோ ஓல்டு புக்கை +1 +2லையும் பார்க்க வேண்டியது அவசியம் எது? இலக்கணம் மட்டும்தாங்க. இலக்கணம் மட்டும்தான். இலக்கணம், மொழித்திறன், புக் பேக், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 15 நாள் நான் என்ன பண்றோம்? மாடு மாதிரி எல்லாத்தையும் படிக்கிறோம். எப்படி? எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறோம். அடுத்த 15 நாள் நம்ம என்ன சார் பண்ண போறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் 15 நாள் என்ன பண்றோம்? 6th ல இருந்து 12th வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக், இலக்கணம், மொழித்திறன் படிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th முடிக்கிறோம். அடுத்து 7th, 8th, 9th, 10th, 11th, 12th முடிச்சிட்டோம். 15 நாள் முடிச்சிடணும். ஓகேவா? முடிச்சிடணும். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த 15 நாள் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட டார்கெட் என்னவா இருக்குன்னா, அடுத்த 15 நாள் தான் மெயின். அந்த மாதிரி இந்த படிக்கும் போதே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மினி நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் வந்து இருக்கணும். என்ன நோட்ஸ்? மினி நோட்ஸ். கண்டென்ட்டுக்கு, மொழித்திறனுக்கு, இப்போ இந்த மொழித்திறனு புக் பேக்குலாம் புக் வச்சா நீங்க அதே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பெயர் சொல்லனா, வினை சொல்லனா என்னது, வினையலாகும் பெயர் அப்படி சொல்லிட்டு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வல்லினம் மிகும் இடம், மிகா இடம் அப்படிலாம் சொல்றாங்கன்னா, அது மினி நோட்ஸ் மாதிரி இருக்கணும். புக்ல இருக்கிறதே அப்படியே மினி நோட்ஸ் எடுக்கணும்னா ஒரு சில பேர் எழுதுவாங்க வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனே அப்படியே புக்கையே காப்பி பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. நமக்கு டைம் கம்மியா இருக்கு. மினி நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஷார்ட்ஃபார்மா உங்களுக்கு புரியுற மாதிரி அதை எழுதிக்கணும். புரியுதா? அப்படியே புக்கையே வளவளவலன்னா எழுதக்கூடாது. ஏன் சார் மினி நோட்ஸ் எடுக்க சொல்றீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு குரூப் 2க்குமே யூஸ் ஆகும். எப்படி? இப்ப என்ன குரூப் 2க்குனா வேற தமிழ் சிலபஸ் சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி. உங்களை தான் கேட்குறேன், டிஎன்பிசினா குரூப் 2க்கு வேற சிலபஸ் சொல்லியிருக்காங்க தமிழுக்கு? இல்ல இதே சிலபஸ் தானே. ஸோ எடுக்கும் போதே பக்காவா எடுத்துட்டீங்கன்னா என்னைக்கு பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க ஒரு வாட்டி புக்கை படிச்சு மினி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th 15 நாள் இது எடுத்துடுறோம். புக் வைஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பக்காவா தெரிஞ்சிட போகுது. கரெக்டா? என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இலக்கணமும் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்த 15 நாள் சிலபஸ் வைஸ். ஓகேவா? சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி ரீட் பண்ணோம், இப்போ செகண்ட் ரிவிஷன் பண்ண போறோம். அதை புக் வைஸ் பண்ணாம சிலபஸ் வைஸ் பண்ண போறோம். எப்படி? சிலபஸ் வைஸ். இப்போ சிலபஸ் வைஸ்னா என்னது அப்படின்னா, இப்போ யூனிட் 1 நமக்கு என்ன கொடுத்துருக்க போறாங்க பின்னாடி இருக்கும் வரையறை. இப்போ யூனிட் 1னா பிரித்தது, சேர்த்தது, சந்திப்புனா அப்படி போறோம். அந்த ஸ்டைல்ல போறோம். ஏற்கனவே இப்போ நீங்க படிச்சிட்டீங்க மொழித்திறன், புக் பேக் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க. அப்படியே யூனிட் வைஸ் என்ன பண்ண போறோம்? அப்படியே இப்போ வினைமுற்றா எங்க இருக்கு? நமக்கு 7th இருக்கு, 9th இருக்கு, 12th இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிவிஷன் பண்ணோம். இப்போ விளையாடம் என்னென்ன இருக்கு? 8th இருக்கு, 9th இருக்குன்னு சொல்லிட்டு வினையலாகும் பேர் 2 ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா அந்த 2 ஸ்டாண்டையும் கம்பைன் பண்ணி ரிவிஷன் பண்ணிடுறோம். புரியுதா? அதுதான் வந்து அடுத்த 15 நாள் பண்றோம். ஸோ 15 நாள் புக்கை ஃபுல்லா முடிக்கணும். ஏன்னா புக்ல இருந்து நேரடி கேள்விகள் வரும். அதனால புக்கை ஃபர்ஸ்ட் முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டார்கெட். 2வது டார்கெட் எப்படின்னா, சிலபஸ் ஒட்டி அதான் இப்போ பெயர் சொல்லலாம் நமக்கு எங்க இருக்கும்? 6th, 7th, 9th இருக்குன்னா அப்ப இந்த பெயர் சொல்லி 6th, 7th, 9th அது 3த்தையும் சேர்த்து ஒரே டைம்ல ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். ஓகே? உங்களுக்கு அந்த புக்கு படிக்கும் போது உங்க ஐடியா வந்துருங்க. 6th ல இருந்து 12th புக்கை லைனா ஸ்டாண்டர்டைஸ் படிக்கும் போது உங்க ஐடியா வந்துடும். ஓஹோ, மயங்கொலிகள் 6th இருக்கு, 8th இருக்கா? சூப்பர். அப்ப படிக்கும் போது 6th இருக்கு, 8th இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிடும். இங்க இருக்க பாயிண்ட் தான் அங்க ரிப்பீட் ஆகும். 8th என்ன 2-3 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. எக்ஸெப்ஷன் கேஸ் மாதிரி ஒன்று செட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி ரிவிஷன் மட்டும்னா பக்காவா முடிஞ்சிடும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் 15 நாள் என்ன பண்ண போறோம்? புக் வைஸ், ஸ்டாண்டர்ட் வைஸ், நியூ புக், ஓல்டு புக்கை முடிக்கிறோம். அடுத்த 15 நாள் பக்காவா சிலபஸ் வைஸ் படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ரிவிஷன் முடிஞ்சிடும். 30 நாள் முடிச்ச பிறகு உங்களுக்கு டைம் இருக்குல்ல? 30 நாள் முடிச்ச பிறகு உங்களுக்கு டைம் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவுட் சோர்ஸ் போங்க. புரியுதா? இப்போ ஒரு சில விஷயம் இப்போ ஓவர் 42 இருக்குன்னா
ஒரு சில வெளியில போகணும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், 30 நாள் முடிச்சுட்டு அப்போ போயிட்டு அவுட் சோர்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ராவா இருக்கும், எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படி இப்படின்னு இருக்கு. சரியா? அதை நீங்க உட்காந்து படிங்க. இல்லை இன்ஸ்டியூட் போறவங்க எங்கேயோ ஒன்று அப்புறமா போய் படிங்க. ப்ரியாரிட்டி புக்கோட இலக்கணம், மொழித்திறன், புக் பேக், அதை முதல்ல முடிக்கணும். எல்லாத்தையும் 6th to 12th பக்காவா முடிக்கணும் வித் மினி நோட்ஸோட. சரியா? 15 நாள் படிக்கிறோம், அடுத்த 15 நாள் சிலபஸ் ரிவிஷன் வர்றோம், அடுத்து ரிவிஷன் பண்ண போறீங்க, அடுத்து அவுட் சோர்ஸ் படிங்க, அடுத்து நீங்க அது வந்து உங்களோட ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி நீங்க படிங்க, புக் வச்சு நீங்க படிங்க. நிறைய பேர் அதை சொல்லவே மாட்டாங்க, நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க, எப்படி படிக்கிறதே தெரியாம நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த ஸ்டைல நீங்க படிங்க, கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிடும். அது மாதிரி நம்மளுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆஹா, நீங்க 6th முடிச்சிட்டோமே, அடுத்து 7th, அடுத்து 8th, 9th அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் வரும். அப்படியே கான்ஃபிடென்ட் லெவலா இருக்கும். அப்படி கான்ஃபிடென்ட் லெவலா இருக்கும். இப்போ நீங்க அங்கங்க இந்த மாதிரி நீங்க படிக்காம டேரக்டா சிலபஸ் எடுத்துட்டு பிரித்து எழுதுங்க. 6th புக் பின்னாடி இருக்கு, 7th இருக்கு, 8th இருக்கு, ஒவ்வொரு பேஜா தள்ளிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பா இருக்கும். அங்கங்க எடுத்த உடனே அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும், படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்டே வராது. அதே நீங்க புக் வைஸ் படிக்கணும்னா 6th மொத்தம் 9 யூனிட் இருக்கு, முடிச்சிட்டேன், அடுத்து 7th போவோம், டைம் வச்சுன்னா அடுத்து போயிருங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் பண்ணும்போது உங்க ஐடியா கிடைச்சிடும், எங்கெங்க என்னென்ன கண்டென்ட் இருக்கு, எங்கெங்க என்னென்ன இலக்கணம்லாம் இருக்கு அப்படின்றது புரிஞ்சிச்சுன்னா செகண்ட் வந்து சிலபஸ் பற்றி நீங்க படிக்கிறப்ப அழகா புரிஞ்சிடும். 1க்கு 2 ரிவிஷன் ஆச்சு, புக்கையும் ரிவிஷன் விட்டா மாதிரி ஆச்சு, சிலபஸ் இன்னொரு ரிவிஷன் விட்டா மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ இதான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இந்த 15 + 15 30 நாள், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போங்க. ஓகேவா? இதான் நம்ம தமிழுக்கு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இன்னொரு ஒன்று என்னன்னா, யூனிட் 7 மட்டும் மிஸ் ஆகும். இப்போ நம்ம நீங்க எப்படி படிப்பீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இலக்கணம் எடுத்து படிங்க, அதோட மொழித்திறன் படிங்க, அதோட புக் பேக் படிங்கன்னு சொல்லி. இப்போ புக் பேக்னா எனக்கு கலைச்சொற்கள் இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதான் புக் பேக், அந்த கண்டென்ட் பின்னாடி அது. இப்போ யூனிட் 7 மட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகிட்டே வரும். யூனிட் 7 திருக்குறள் மட்டும் மிஸ் ஆகவே இருக்கும். என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை நீங்க அடுத்த 15 நாளுக்கு அதை ஃபர்ஸ்ட் 15 நாள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு அடுத்து பண்ணாலும் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா படிக்கும் போதே இப்போ 6th புக் எடுத்தீங்கன்னா உனக்கு வந்து இருங்க, அந்த யூனிட் காட்டுற ஒரு விஷயம் நான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். சொல்றதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். என்னென்ன யூனிட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே, டக்குன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு யூனிட் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் 25 கொஸ்டின் 2ஆ பிரிக்கிறாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் 2ஆ பிரிச்சுட்டாங்க. 9 தலைப்பு. என்னென்னது? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறிநெறி வேறுபாடு, மயங்கொலி பிழை, இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை பிழை. ஒருமை பன்மை பிழைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இங்க சொல் இலக்கணம்குள்ள நமக்கு எத்தனை வருது? 9 தலைப்பு இருக்கு. என்னென்ன தலைப்பு? வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளரின் பெயர், அதை வந்து கேட்கிறாங்க. அப்புறம் பெயர் சொல்லு 2 வினை சொற்களை வேறுபாடு அறிதல், பெயரச்சம், வினையச்சம், அதாவது வினை சொல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அயர் சொல்லி நீக்குதல், தமிழ் சொல்லுக்கு எதிர்ச்சொல், ஓகேவா, ஆப்போசிட் வார்த்தை கேட்பாங்களா அது, எழுத்து பிழைகளை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல இருந்து மொத்தம் நமக்கு 18 தலைப்பு. ஒரு தலைப்புக்கு ஒரு கொஸ்டின் இருந்தா கூட 25 கொஸ்டின் கேட்டு போறாங்க. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு எதுக்குள்ள இருக்குன்னா, அந்த மொழி திறன் இலக்கணத்துக்குள்ள நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்துடும். ஓகேவா? இப்ப எழுத்துனா இந்த புக் பேக் பின்னாடியா நான் புக் பேக்னு போட்டோம்ல, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அதுலயே வந்துட போகுது. சந்திப்பிலேயே உங்களுக்கு 8th 9th வந்துடும். சந்திப்பிலாம் உங்களுக்கு 8th 9th இருக்கும், அது கண்டென்ட்டாவே கொடுத்துருக்க போறாங்க. ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் அது இலக்கணம், மொழித்திறன், புக் பேக் உள்ள இதெல்லாம் அடங்கிடும். இது ஃபர்ஸ்ட் யூனிட் 25 கேள்வி. ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு தாங்க. இதுக்கு வந்து அவுட் சோர்ஸ் நான் எந்தெந்த யூனிட் அவுட் சோர்ஸ் பண்ண நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு +1 +2 6th இருந்து 12th வரைக்கும் பக்காவா படிச்சுட்டு மினி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா இதுல எப்படி கேட்டாலும் அடிச்சு நோக்கிக்கலாம். புரிஞ்சு படிக்கணும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மாதிரி புரிஞ்சு படிக்கணும். வெறும் மனப்பாடம் பண்ணினா நாளைக்கு ஆகும். இதுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் தேவையில்லை. 25 முடிஞ்சிச்சா? செகண்ட் யூனிட் சொல்றேன் பாருங்க. இப்போ செகண்ட் யூனிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுவுமே நமக்கு புக்குக்குள்ளேயே தான் கண்டென்ட், புக்குக்குள்ளேயே இருக்கும். ஒரு சில மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணா போதும். நான் சொல்றேன். இப்போ எதிர்ச்சொல், இப்போ ஓரெழுத்து முன்னா நம்ம ஃபர்ஸ்ட் புக்ல 42 இருக்கும். 42 இருக்கும். ஒரு சிலர் வெளியில போகணும். அது லாஸ்ட் 30 நாள் கழிச்சுட்டு போங்க. எல்லாத்துக்கும் வெளியில போயிட்டீங்கன்னா புக் கண்டென்ட் சீக்கிரம் முடிக்க முடியாது. இது வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 இருக்கும் அவுட் சோர்ஸ்ல, 42 புக்ல இருக்கு. மிச்சம் இந்த 60 படிக்கிறதுக்கே ஒரு நாள் போயிடும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் புக்குக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த முடிங்க. ஓகே, இப்போ அவுட் சோர்ஸ் இப்போ ஓரெழுத்து வந்து எத்தனை 15 கேள்வி 3 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா புக்ல இருந்து 2 கொஸ்டின் வரப்போகுது. ஒரு கொஸ்டின் தான் அவுட் சைட்ல இருந்து வரப்போகுது. நீங்க புக்ல இருந்து எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்கனாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு அடிச்சு தூக்கிடலாம். வெளில இருந்து கேட்டாலுமே சரி. ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து புக்கை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். 30 நாளா அந்த புக்கை முடிச்சிடணும் பக்காவா. அப்புறம் தான் வெளியில போகணும். ஓகே, ஸோ பல பொருள் தரும் ஒரு சொல், அதான் ஒரு பொருள் தரும் பல சொல். ஒரு சொல்லு 2-3 வார்த்தைக்கு பொருள் தரும். ஒரே பொருள் 2-3 அர்த்தம் சொல்லலாம், அதை சொல்றாங்க.
அப்புறம் அகரவரிசைப்படுத்துதல். அகரவரிசைப்படுத்தினா ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அகரவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இல்ல திருக்குறள் எல்லாம் கூட போனாடி கொடுத்தாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கிதுன்னு சொல்லுவாங்க, இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு அது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் வந்து நமக்கு செய்யுள் பகுதியில கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்லும் பொருளும் அது ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் வந்து வந்துட போகுது. ஓகேவா? இது அடுத்து கோடிட்டு வந்து பெயர் சொல், வினைச்சொல், மரபு சொற்கள். அது அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்து ஒருமை பன்மை பிழையத்தில் ஊர் பெயரும் மறுவு பெயர்கள். இதெல்லாம் ஈஸி தான். மறுவு பெயர்லாம் பாண்டிச்சேரினா பாண்டி, கோயம்புத்தூர்னா கோவை, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இதை பார்த்துருங்க. பிழை திருத்தம், இது வந்து அந்த ஓரத்து மணி வராது. இது பிழை திருத்தம். ஒரு எப்போ போடணும்? ஓர் அப்படின்றத எப்போ போடணும்? ஓருன்றது உயிர் எழுத்து வந்தா போடணும். கரெக்டா? ஓருன்றது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு உயிர் எழுத்து இருக்குல்ல, அந்த உயிர் எழுத்து வந்தா ஓருன்றது போட போறோம். இல்லைன்னா ஒருன்னு தான் போடுவோம். அந்த இங்கிலீஷ்ல ஆர்டிகல்னு சொல்லுவாங்களா, அது ஆனு ஏன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கான்செப்ட். பேச்சு வழக்கில் உள்ள சொற்களுக்கு இணையான தூய தமிழ். அதான் எப்படி பார்த்தாலும் டிரான்ஸ்லேட்டுங்க. டிரான்ஸ்லேட் கலை சொற்கள் இங்கிலீஷ் தமிழ் அதே வந்து திரும்ப சொல்களை இணைத்து புதிய சொற்களே உருவாது. 2 வார்த்தை கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி புது வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே உங்களுக்கு மொத்தம் புக் அண்ட் 2 வந்துடும். கொஞ்சமா ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும். அவுட் சோர்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை. ஒரு சிலர்லாம் ப்ரீவியஸ் இயர்ல மாடல்ஸ் வந்து பார்த்துக்கணும், இப்படிதான் கேட்க போறாங்க அப்படின்ற ஐடியாவை தெரிஞ்சுக்கணும். இங்க மட்டும் படிச்சுட்டு டேரக்டா எக்ஸாம் எழுதுனா குழம்பிடும், புரியாது சில விஷயம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சிலது எப்படிலாம் கேட்டிருக்காங்க பொது தமிழ்ல அப்படின்ற கட்டாய தமிழ் தகுதி தேர்வு சொல்றாங்களோ அதை எப்படிலாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கணும். அது மாதிரி 2024 போன வருஷத்துல 2024 நடந்த எல்லா தமிழ் கொஸ்டினும் கேதர் பண்ணி ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுவுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன், எடுத்துக்கோங்க. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், அதை எடுத்துக்கோங்க. எப்படி தமிழ்ல வந்து போன வருஷம் 2024 கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லா கொஸ்டினும் கம்பைன் பண்ணி ஒரு PDF கீழே லிங்க்ல டிரைவ் லிங்கா கொடுத்துட்றேன், அது எடுத்துக்கோங்க. ஓகேவா? 2 விஷயம், இந்த PDF கொடுத்துட்றேன். போன வருஷம் 2024 கேட்டதை பார்த்துறேன், அந்த மாடல் பார்த்து எப்படிலாம் கேட்டுருவாங்க சொல்லிட்டு ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ யூனிட்டுக்கு இங்க பார்க்க போறோம். கொஞ்சமா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டுருக்காங்க அந்த ஐடியா பார்த்துன்னா முடிஞ்சு. ஓகே, இப்போ யூனிட் 3 பாருங்க. ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. எழுத்து திறன் 15 கொஸ்டின் கேட்கறாங்க, ரொம்ப ஈஸி. தட்டி தூக்கிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குது. அதாவது அங்க எங்க மாத்தி மாத்தி கொடுப்பாங்க, அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அது வந்து அகர வரிசை பார்த்தீங்கன்னா ஆஇ 2வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஆஇ வரிசையில தா தி தி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுவாங்க, அதை பண்ணணும். இது வந்து அந்த சென்டென்ஸ் வந்து முழுமைப்படுத்தணும். சென்டென்ஸை முழுமைப்படுத்தி, இப்போ கற்க கசடர கற்பை கட்டுறப்ப நிற்க அதற்கு தகன் இருக்கா, அதை வந்து மாத்தி விட்டுருவாங்க. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கரெக்டா வந்து எழுதணும், அதை அடுக்கி எழுதணும். முன்னாடி பார்த்து அகர வரிசை அது வேற இது வேற, 2த்துக்கும் அந்த புரிதல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தொடரின் வகை வந்து இருக்குது. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதான் ஒரு தொடர் கொடுத்துருவாங்க, ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அது வந்து செய்வினையா செயல்பாட்டு வினையா தன்வினையா பெரியவனையான்னு கேட்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு 8th 9th முடிஞ்சிட போகுது. இதெல்லாம் 8th 9th 15 கொஸ்டின் கேட்க போறாங்க. ரொம்ப ஈஸியான யூனிட், ரொம்ப டம்மி பீஸான யூனிட் இது. 3வது யூனிட் படிச்சுன்னா 15 கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்புறம் ஒருமை பன்மை. ஒருமை பன்மைனா சிங்குலர் ப்ளூரல். எப்போ வந்து கல் கூப்பிடணும், வந்தார்கள், வந்தார், வருவன, எப்பெல்லாம் அதை பயன்படுத்தணும், அந்த ஒருமை பன்மை பிழை வந்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் மரபு தமிழ். மரபு தமிழ்னா திணை மரபு, பால் மரபு, கால மரபு, அதெல்லாம் இதெல்லாமே உங்களுக்கு 6th ல இருந்து 8th முடிஞ்சிட போகுது. இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். மரபு தமிழ் ஒரு மாடுனா நம்ம அதுன்னு கூப்பிடுவோம், பிழைனா அதாவது பால் மரபுனா மாடுனா வந்து அதுன்னு கூப்பிடுவோம். லட்சுமி வந்தது அப்படின்னா அவங்க மாடை தான் குறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. அடுத்து சரியான நிறுத்த குறியீடு. ஓகேவா? அந்த இது எப்போ கொஸ்டின் மார்க் போடணும், எப்போ வந்து இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போடணும், எப்போ இந்த இது போடணும்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க. இதையும் பார்த்துருங்க. ஓகேவா? இதான் உங்களுக்கு வந்து புதுசா இருக்கும். மிச்சம் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம், இது புதுசா இருக்கு. இது ஈஸி தான், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். புதுசா படிக்கிறப்ப அப்டேட் பண்ணாதான் கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே ஈஸி. 15 கொஸ்டின் லட்டு மாதிரி அச்சு நொறுக்கிலாம் இந்த 15 கொஸ்டின். ஓகேவா? இப்போ 3rd யூனிட்டுக்கு எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்க புக்கு பார்த்தா போதும், கொஞ்சமா ப்ரீவியஸ் இயர் பார்த்தா போதும், கொஞ்சமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா போதும். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் தான், வேற எதுவும் இல்லை. இது முன்னாடி கேட்டா குரூப் 4 குரூப் 2 பார்த்தா போதும், அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. அடுத்து 4வது யூனிட் வாங்க. 4வது யூனிட் நான் சொல்லவே தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். புக் பேக்ல எல்லாத்துக்கு பின்னாடி குத்துருக்காங்களா, கலை சொற்கள்னு ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி குத்துருப்பாங்க, புக்கு பின்னாடியே இருக்கும். 15 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஆனா சாரி 10 கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னா புக்ல இருந்து 7 ல இருந்து 8 கொஸ்டின் நேரடியா வந்துடும். கலை சொற்கள் 10 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா புக்ல இருந்து கண்டிப்பா 6th ல இருந்து 12th புக் வரைக்கும் நீங்க படிக்கணும்னா கண்டிப்பா 7 ல இருந்து 8 கொஸ்டின் டைரக்டா கேட்டுருவாங்க. நீங்க புக்ல இருந்து பார்த்தாவே 7 ல இருந்து 8 கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும்.
2 கொஸ்டினுங்க குழப்பி போடுறதுக்கு எங்க வந்து புதுசான ஒன்று எடுப்பாங்க. அதுவுமே நீங்க புக்ல இது பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தான் கேட்க போறாங்க. 4 ஆப்ஷன் கேட்க போறாங்க. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்க போறாங்க. நீங்க புக்ல இருக்கிற எல்லா வார்த்தையும் கரெக்டா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் அந்த 2 கொஸ்டின் கரெக்டா போட முடியாதா? ஆப்ஷன் எலிமினேஷன் போடலாம்ல. எப்படி பார்த்தா அந்த 10 கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாங்க. அந்த தான் நான் சொல்றேன். ஆனா புரிஞ்சு படிக்கணும். கலைச்சொல் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்றத கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா 7-8 கொஸ்டின் டேரக்டா போட்டுரும். வெளியில இருந்து அந்த 2 கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எடுத்து தட்டி தூக்கிட்டு போறோம். ஓகேவா? ஒன்றும் கிடையாது. அறிவியல், சயின்ஸு, கல்வி, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது கேட்க போறாங்களாம். மருத்துவம், மெடிசன்ஸ், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது, மேலாண்மைன்னு பத்தி கேட்க போறாங்க. அடுத்து சட்டம், புவியியல், ஜாகிரபி, லா சம்மந்தப்பட்டது, தொழில்நுட்பம், அதான் ஏஐன்னு சொல்றாங்களா. ஏஐனா என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்றால் என்ன, செயற்கை நுண்ணறிவு, சாஃப்ட்வேர் என்றால் என்ன அப்படின்னு கேட்க போறாங்க. மானிட்டர்னா என்ன அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. சோசியல் மீடியா மேகசின்னா என்ன, அதுனா என்ன, இதுனா என்ன, ட்விட்டர்னா என்ன, வாட்ஸ்அப்னா என்ன, ஃபேஸ்புக்னா என்ன அப்படி கேட்க போறாங்க. தகவல் தொழில்நுட்பம், ஐடி சார்ந்த சம்மந்தத்துல அதை பத்தி கேட்க போறதா சொல்றாங்க. அதுவுமே புக்குக்குள்ள பாருங்க. புக்கு தான் ஃபர்ஸ்ட். புக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்லாம் நிறைய கலைச்சொற்கள் இருக்கு, பாத்துருங்க. ஓகே, இதுவே ஈஸி. அடுத்தது அதான் இதெல்லாம் போட்டுருப்பாங்க. கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், அதுக்கான தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு கேட்க போறாங்க. ஓகே, ஸோ முன்னாடி பார்த்த எத்தனை 15 முன்னாடி பார்த்த 15 ரொம்ப ஈஸி. அடுத்த 10மே ரொம்ப ஈஸி. ஓகே, அதுக்கு நம்ம எல்லா புக் பேக்கும் பின்னாடி படிக்கணும். படிக்காமலே ஈஸின்னு சொல்றீங்களே சார்னா படிக்கணும். பின்னாடி உட்காந்து படிக்கணும். படிச்சாதான் வேலைக்கு போக முடியும். ஓகே, புக்கு தான். ஸோ அங்க ஒரு 15 ஒரு 10 25 கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. எல்கேஜி எப்படி 10வது பசங்க இதை கொடுத்தாலே எழுதிடுவாங்க. இப்போ கரண்ட்ல நாளைக்கு ரிசல்ட்டா இன்னைக்கு மே 14 ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டேட்டா மாத்திட்டாங்க. அவங்க பார்த்தாலுமே ஈஸியா அடிச்சிருவாங்க போல. அந்த அளவுக்கு இந்த 2 யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட். அடுத்து 5வது யூனிட் வாசித்து மட்டும் புரிந்து கொள்ள. இதெல்லாம் வந்து எதுக்கு டிஎன்பிஎஸ்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப நம்மளை வந்து எப்படி சொல்றது, எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்குது. அந்த அப்படியே ஃப்ரீ அந்த வச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எத்தனை மார்க் நமக்கு? 15 கேள்வி. 15 கொஸ்டின் தான் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீயா கொடுக்குற இது. அந்த 1 மாசம் சிம்மான ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி 15 கொஸ்டின் நமக்கு ஃப்ரீயா கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, இங்கதான் ட்விஸ்ட் இருக்கும். வரேன். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க எக்ஸாம் ஹால்ல டக்குனு அங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, ஒரு பத்தி கொடுப்பாங்க. அந்த பத்தி ஃபாஸ்டா படிக்கணும். எப்படி வேகமா படிச்சு புரிஞ்சு அங்கிருந்து ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. ஒரு 5 கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுப்போம். 5 மார்க் ஈஸி. இது நீங்க மனப்பாடம் பண்ணணும் ஒண்ணுமே இல்லை. அங்க போய் படிக்கணும், அங்கிருந்து புரிஞ்சுக்கணும். அந்த பத்திலாம் எப்படி கேட்பாங்களாம், ஒண்ணு நியூஸ் பேப்பர் மாதிரி கேட்பாங்களாம், தலையங்கம் அந்த மாதிரி கேட்பாங்க, முகப்பு செய்திகள் இந்த மாதிரி சார்ந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அந்த கண்டென்ட்டை படிச்சு அதுல இருந்தே கொஸ்டினை கேட்பாங்க, அங்கிருந்தே ஆன்சர் பண்றோம். அது அட் த ஸ்பாட் எக்ஸாம் ஹால்ல அதை அடிக்கிறோம். இது ஈஸி. இங்கதான் கொஞ்சம் நமக்கு ட்விஸ்ட் இருக்குங்க. ஓகேவா? இங்கதான் நமக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. இந்த 15 கொஸ்டின்ல இது ஈஸி. இதை வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஊமை தொடரின் பொருளை அறிதல், மரபு தொடரின் பொருளை அறிதல், பழமொழிகளின் பொருளை அறிதல், ஆவணம் உள்ளிட்ட ஒன்றை புரிந்து கொள்ள. இப்போ ஊமை தொடர்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருக்குறள் வந்துடும். திருக்குறளுமே நமக்கு ஓமை வந்துடும். ஓமைன்னா என்னது, எக்ஸாம்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஓமையா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துடும். திருக்குறளும் வந்துடும், செய்யுளும் வந்துடும். ஓகேவா? நமக்கு ஏன்னா ஊமைன்றது நமக்கு நிறைய இதுல வரும். செய்யுள்ளையும் வந்துடும், திருக்குறள்லயும் வந்துடும். இது கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம 20 அதிகாரம் படிக்கும் போதே திருக்குறள் நமக்கு இப்ப எத்தனை 20 அதிகாரம் கொடுக்குறாங்களா, அந்த 20 அதிகாரம் படிக்கும் போதே ஓமை திருக்குறளை என்னென்னலாம் ஓமை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துக்கணும். ஓகே, ட்விஸ்ட் வச்சுட்டு போறாங்க. இது அப்புறம் மரபு தொடரின் பொருள் ஏறுது. மரபு தொடர் பழமொழி. ஒரு பழமொழி சொல்றோம்னா அது ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றோம், அதோட ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறேன். நம்மளும் ரிட்டன் டெஸ்ட் எழுத போறது இல்லை, ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. எப்படி மரபு தொடரின் பொருள் எதுனா ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. அந்த ஆப்ஷனை பார்த்து கரெக்டா அடிக்கிறோம். ஓகேவா? கரெக்டா அடிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ யூனிட் 5மே ரொம்ப ஈஸி பண்ண கொஸ்டின். ஸோ 3, 4, 5 ரொம்பவுமே ஈஸி. ஓகேவா? இதுல ஒரு 15, 10, அதில் ஒரு 15, 30, 40 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து யூனிட் 6. ஓகே, யூனிட் 6ல மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். இது வந்து நம்ம இது எந்த நோக்கத்துல வச்சிருக்காங்கன்னா, நம்ம ஏன் அதை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு யோசிப்போம். நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆக போறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆகிறோம். நிறைய டாக்குமெண்ட்ஸ் இங்கிலீஷ்லயும் அடிப்போம், தமிழ்லயும் அடிப்போம். ஒரு சில தமிழ்ல வரும், அதை இங்கிலீஷ்ல மாத்தோம், இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல மாத்தோம். அப்ப பேசிக்ஸ் டிரான்ஸ்லேஷன் நமக்கு தெரியணும். பேசிக்ஸ் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்லும், இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மாற்ற வேண்டியது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வைக்கப்பட்ட யூனிட் தான் இந்த யூனிட். 5 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க, ஆங்கிலம் மற்றும்
ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களுக்கு இது அதேதாங்க, இப்போ கலை சொற்கள் மாதிரி தான் இதுவும். என்ன ஒண்ணு, இங்கிலீஷ் இருக்கிறதுக்கு தமிழ் என்ன அப்படின்னு கேட்க போறான். ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து யூனிட் 6, யூனிட் 7. யூனிட் 7மே நான் பக்காவா உங்களுக்கு பிரிச்சுட்டேன். பக்காவா உங்களுக்கு பிரிச்சு வச்சாச்சு. திருக்குறள்ல நமக்கு முதல்ல 25 இருந்துச்சு, இப்ப 20 மாத்திட்டாங்க. அதே திருக்குறள் என்ன ஹைலைட் அப்படின்னா, நமக்கு பொது தமிழ்லயும் வரும். யூனிட் 6 ஜிஎஸ்ல யூனிட் 6 வச்சிருக்காங்களா, பழைய யூனிட் 8 அதுல இருந்து வந்துடும். 20 அதிகாரத்தை பக்காவா படிச்சிடணும். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட் நான் கேட்கறேன், இவ்வளவு நாள் டிஎன்பிஎஸ்சி படிக்கல, இதான் இங்க இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை பார்க்காம உங்களால சொல்ல முடியுமா? உங்களதான் கேட்கறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களதான் கேட்கறேன். டிஎன்பிஎஸ்சி வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்களா? இங்க இருக்கிற இந்த அதிகாரத்தை பார்க்காம சொல்ல முடியுமா? உங்களதான் கேட்கிறேன். அதெல்லாம் பார்க்கறதே இல்லை சார். ஏதோ வரும், ஏதோ இன்ஸ்டியூட் போவோம், ஏதோ கொடுப்பாங்க பார்ப்போம், அவ்வளவுதான் சார். அப்படிதான் வேலைக்கே ஆகாது. ஸோ நமக்கு இப்பெல்லாம் திருக்குறள்லாம் வந்து ஈஸியா அடிக்கிற மாதிரியே இல்லை, ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டு விட்டுறாங்க. நம்ம ஈஸின்னு நினைச்சிட்டு படிக்காமலே போயிட்டு ஸ்பாட்ல அடிக்கலாம் போறோம், அங்க போய் தான் ட்விஸ்ட் ஆயிடுது. கொஸ்டின் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அந்த திருக்குறளை படிச்சாதான் போடுற மாதிரியே இருக்கு. நம்ம வந்து நார்மலா பொதுவியலா யோசிக்கிறோம், சைக்காலஜிக்கலா யோசிக்கிறோம், ஆனா வெளியில வந்து பார்த்தா அந்த ஆன்சர் இருக்க மாட்டேங்குது. அப்ப அந்த அதிகாரத்தை படிச்சாதான் நமக்கு அந்த ஆன்சர் வரும். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் சரி, பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் சரி, கிட்டத்தட்ட 100 கேள்வி ஏறானா நமக்கு திருக்குறள் இருந்து 6 to 7 கொஸ்டின் வந்துருக்கு, வெறும் 20 அதிகாரம் படிச்சா மட்டுமே. இதெல்லாம் ஃபேமஸான அதிகாரமே நம்மள நிறைய படிச்சிருப்போம். புதுசா இருக்கிறது மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா படிங்க. இப்ப இந்த அதிகாரம் பாருங்க, புதுசா இருக்கும். இது என்ன படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னது அணவெஞ்சாமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னது அணவயஞ்சாமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சிருக்க மாட்டோம், ஒரு சிலதான் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, கல்வி படிச்சிருப்பீங்க, பண்புடைமை படிச்சிருப்பீங்க, நட்பதில் படிச்சிருப்பீங்க. இது 2 புதுசா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் தான் டிஎன்பிஎஸ்சி வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன், இந்த 2ல இருந்து கேள்றான் கொஸ்டினை கேட்டு அவன் வந்து ட்விஸ்ட் பண்றான், அப்படிதான் நான் யோசிப்பேன். ஓகேவா? அப்படிதான் நான் யோசிப்பேன். எதுல நீங்க படிக்காம இருக்கணும், ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருங்க. ஏற்கனவே படிச்சதே, ஏற்கனவே கல்வி படிச்சுட்டேன், திரும்ப அதே உட்காந்து படிச்சுட்டு படிக்காது அப்படியே எக்ஸாம் போவாங்க டைரக்டா. எப்படி? ஏற்கனவே இப்போ ஊக்கமுடைமை இருக்கு, கல்வி இருக்குன்னா ஏற்கனவே தெரியும், அதையே இப்போ ரிவிஷன் பண்ணுவாங்க. மிச்சம் இதை படிக்க மாட்டாங்க, அப்படியே எக்ஸாம் போவாங்க. அவன் கரெக்டா படிக்காது இந்த கொஸ்டினை கேட்பான், அவ்வளவுதான், அவுட் ஆயிடும். ஓகேவா? நமக்கு டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்றதுக்கு 2 ரொம்ப பேசிக்கான ரொம்ப முக்கியம். ஒன்னு தமிழ், இன்னொன்னு மேக்ஸ். ஆனா அது மட்டும் பத்தாது, அது மட்டும் கிடையாது, அது வந்து பேசிக்ஸ் தான். தமிழ் வந்து ஒரு 90க்கு மேல போடுறோம், 90+, மேக்ஸ் வந்து 20+, கன்ஃபார்ம். இது இருந்தா தான் வேலைக்கே போக முடியும். அதுதான் ஜிஎஸ். இது கம்மியானாலும் சரி, மேக்ஸ்ல கம்மியானாலும் சரி, ரொம்ப கஷ்டம் கண்ணா, ரொம்ப கஷ்டம். ஓகே சரி, நான் இப்ப இதை சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3 இருக்கும். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3 இருக்கும். அதுல அதான் அறம்பொருள் இன்பத்துப்பால் அதை மாத்திட்டாங்க. ஓகேவா? சாரி, இன்பத்துப்பால் அதை மாத்திட்டாங்க. இப்போ அதுல நம்ம டிஎன்பிஎஸ்சில அறம்பொருள் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வந்து வச்சிருக்காங்க, டாபிக் அதிகாரம். அறத்துப்பால் வந்து 10 அதிகாரமும், பொருட்பால் வந்து நமக்கு 10 அதிகாரமும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன டக்கு சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க. ஒடுக்கமுடைமை, பொறையுடைமை, விருந்தோம்பல். ஓகேவா? அரண் அறிவுறுத்தல், ஈகை, அன்புடைமை, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், புறங்கூறாமை, அருளுடைமை அப்படின்னு சொல்லிட்டு அறத்துப்பால் இருந்து ஒரு 10 அதிகாரமும். இங்க பாத்தீங்கன்னா ஊக்கமுடைமை, பெரியாரை துணை கோடல், வினை செயல்வகை, அணவெஞ்சாமை, கண்ணோட்டம், கல்வி, கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு 10 அதிகாரம் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்தா நமக்கு கொஸ்டின் வரும்போது 15 கொஸ்டின்ல 3ல இருந்து 4 கேள்வி எதிர்பார்க்கும். ஓகேவா? 3ல இருந்து நம்ம 4 கேள்வி தைரியமா திருக்குறள் இருந்து எதிர்பார்க்கலாம், யூனிட் 6 எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். இலக்கியம் தாங்க, இதுதாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம நன்றியே சொல்லணும். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும்னா இந்த யூனிட் தான் தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம எத்தனை செய்யுள் படிச்சிருப்போம், எத்தனை பாட்டு வரி படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம். இப்ப அதை குறைச்சு விட்டாங்க டிஎன்பிஎஸ்சி, அதெல்லாம் நீ பண்ண வேணாம் அப்படின்ட்டு. என்ன சொல்லிட்டாங்க, 17 கீழ்கணக்கு நூல்ல திருக்குறளுமே வந்துடும். 17 கீழ்கணக்கு நூல் தான் திருக்குறள். அது இல்லாம நீ நாளேடர் படி, நான்மணிகை படி, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம், இதெல்லாமே என்னது சிற்றிலக்கியம் வந்துடும். இன்னா 40. ஓகேவா? ஏலாதி, சிறுபஞ்சமூலம், திருக்கடகம், இது 3ம் சிற்றிலக்கியம்ல வரும்னு நினைக்கிறேன். இன்னா 40, அவ்வளவுதான். மொத்தமே 8 தான் இருக்கு. இந்த 8 மட்டும் நீ படிப்பா போதும்பா அப்படின்ட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. 8 மட்டும் படிப்பா. இதோட பாடல் வரிகள் இது யார் எழுதுனாங்க, நாலடியெல்லாம் 400 இது வந்து சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க. 4000 அது வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது பண்ணிட்டு போறாங்க. நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்தா நீ போதும்பா அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த பாடல் வரி குறிப்பிட்டு இந்த 8 பாடல் வரிகளும் இதோட ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்த்தா போதும் நமக்கு. இது முடிஞ்சிச்சு.
இங்க வந்து ஔவையார் பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஔவையாரோட பாடல்கள் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. 6th to 12th புக்ல எத்தனை எங்கெங்கெல்லாம் ஔவையார் பாடல் இருக்கோ அதை வந்து பாத்துருங்க. தமிழ் தொன்மை மற்றும் சிறப்பு இது நமக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் சொன்னா 6th புக்லயே வளர் தமிழ்னு ஒரு கண்டென்ட் இருக்கும். வளர் தமிழ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 9 இயர்லயும் 6th 7th 6th to 12th ஒவ்வொரு யூனிட்லயும் தமிழுக்குன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன் படிக்க வேண்டியது அவசியம். ஓகே, 6th வந்து வளர் தமிழ்னா சிலப்பதிகாரம்ல வந்து அதாவது தமிழ்நாடு தமிழ்ன்றது எங்கெல்லாம் எடுத்தாங்க, தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் சொல்லிட்டு சொல்லுவோம்ல, தேவாரம்னு அந்த மாதிரி விஷயம் கேட்பாங்க. அதை வந்து கேட்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் திராவிட மொழிகளின் தொடர்பு செய்திகள் இது வந்து நமக்கு டைரக்டா 9th லெசன் இருக்கும். டைரக்டா 9வது தமிழ்லயே இருக்கும். 9th லெசன்லயே இருக்கும். திராவிட மொழிகளின் இது வந்து சொல்லிட்டு இருக்கும். அந்த லெசன் படிக்க போறோம். ஸோ அப்போ திராவிட மொழிகள் சார்ந்த விஷயங்களும் தமிழ் தொன்மை மற்றும் அதோட சிறப்பு பத்தி படிக்க போறோம். எல்லாத்தையுமே நியூ புக் ஓல்டு புக்ல எங்கெங்கெல்லாம் தமிழ் சம்மந்தப்பட்டு இருக்கோ, இப்போ உயர்தனி செம்மொழின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு புக்ல இருக்கும். அப்போ அந்த கண்டென்ட் படிக்கணும். ஏன்னா தமிழ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரே நடையிலையும் செய்யுள்ளையும் செலக்டிவா தான் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. இதுக்குமே நம்ம நன்றி தான் சொல்லணும். ஏன்னா 20 தலைவர்கள் கொடுத்துட்டாங்கப்பா. 20 பேரும் சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்களேன், வேலுநாச்சியா நமக்கு யூனிட் 6லயே வந்துருவாங்க. இவங்க ரொம்ப ஈஸி. ஓகேவா? கண்ணதாசன் பார்த்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. காகிதம் இல்லத்து இருங்க ஒரு நிமிஷம். இப்போ யாரெல்லாம் வந்து தலைவர்கள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, காகிதம் இல்லத்து எதுவும் பாட்டெல்லாம் எழுதிருக்க மாட்டாரு. காகிதம் இல்லத்து பாட்டெல்லாம் எழுத மாட்டாரு. இவரோட அந்த சின்ன வரலாறு வந்து 7th 9th இருக்கும். அதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ கொண்டக்குடி எல்லாமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, கொஞ்சமா தான் இருக்கும் புக்ஸ்ல. ஸோ அவர் வந்து பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாத், இவருமே சின்ன கண்டென்ட் தான். கீவா ஜெகநாத்லாம் ரொம்ப சின்ன கண்டென்ட், ஈஸியா முடிச்சிடலாம். உருத்தகண்ணா ஒரே ஒண்ணுதான் இருக்கும். 7th புக்லயே 9th புக்லயே வந்து உருத்தகண்ணா ஒரே 2-3 பாட்டு தான் எழுதிருப்பாரு. அந்த கண்டென்ட் மட்டும் பார்த்தாவே போதும். இவரை சுத்தி சின்னதா தான் இருக்கும் இந்த 4 பேர். இங்க பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் கொஞ்சமான கண்டென்ட் ஓல்டு புக்ல இருப்பாரு. மீனாட்சி சுந்தரனாரு, ஜி பப்பு, வீரமாமுனிவர் இவங்களோட பர்ஃபார்ம். ஜி பப்லாம் ரொம்ப கம்மி. வீரமாமுனிவராச்சு தேமாவணி அதுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. இதை பார்க்க போறோம். இந்த இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர்லாம் 9th 10th தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ தேவநாய பவனார்லாம் 10th புக்ல இருப்பாரு. இளங்குமரனா அந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அந்த லெசன்லயே. டிகேஎஸ் 9th தான் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் 9th தான் மோஸ்ட்லி. 6th to 8th இவங்க வந்து பார்க்க முடியாது. ஓல்டு புக்ல மேபி பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதாங்க. யார் யார் இருக்காங்க. ஆனா என்னன்னா பாரதியே கொடுக்காம இருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. பாரதியை காணோம் பாருங்களேன். பாரதியாரை காணோம். ஓகே, கொடுத்துறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்போ பாவேந்தர் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் மீனாட்சி சுந்தரனார், UVS அவரோட மாணவர், ஜி போ, வீரமுனிவர், பாவலர் பெருஞ்சித்தனார், தேவநாய பவனார், சி இளங்குமரனார், TK சிதம்பரனார், வேலுநாச்சியார், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதம் இல்ல, தாரா பாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ்வழி, கீவா ஜெகநாதன், உருத்தங்கரனார். இவங்க 20 பேர் மட்டும் பார்த்தா யூனிட் 7 பக்காவா முடிஞ்சு. ஓகே, இதோட உங்களுக்கு தமிழ் சிலபஸ் வந்து முடிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ இதான் நான் சொல்றேன்னு சொன்னேன். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நம்ம புக் வைஸ் ஃபர்ஸ்ட் 15 நாள் படிக்கும் போதே உங்க கன்வீனியன்ட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு படிச்சு முடிச்சிடலாம். இப்போ பாரதிதாசன் 6th புக்ல இன்ப தமிழ்னு வருவார். இவரை பார்த்துருவீங்க. பாவலர் பெருஞ்சித்தனார் வருவார். இவரை முடிச்சு விட்டுருவீங்க. வேற யாரும் பெருசா இருக்க மாட்டாங்க. இவங்க 3 பேர் 6th புக்லயே இருக்க மாட்டாங்க. ஜி பாபு 6th புக்ல இருக்க மாட்டாரு. இவங்களாம் இருக்க மாட்டாங்க. UVS மட்டும் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓல்டு புக்ல இருப்பாரு. அதான் இப்போ யாரெல்லாம் 6th புக்ல இப்போ வேலுநாச்சியாரும் சின்னதாக ஒரு உரைநடையில கொடுத்துருப்பாங்க 6th புக்ல. அவங்கள பாத்தீங்க. இவரெல்லாம் இருக்க மாட்டாரு. இவங்க யாரு தாரா பாரதி இருப்பாரு. இவங்க 3 பேரும் இருக்க மாட்டாங்க 6th புக்ல சொல்றாங்க. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் 6th புக்ல வரமாட்டான்னு நினைக்கிறேன். இவர் வந்து அதுதான் வருவாரு. ஒரு 6th புக்ல ஒரு இதுல வருவாரு. இவர் வருவாரு. முடியரசன் வருவாரு. தமிழ்வழி வரமாட்டாரு. கீவா ஜெகநாதன்லாம் இவங்களாம் வரவே மாட்டாங்க. ஓகே, ஸோ இவங்க யாருமே வரமாட்டாங்க. முடியரசன் வரப்போறாரு. பட்டுக்கோட்டை, தாரா பாரதி, இவங்களாம் 6th புக். அப்ப 6th புக் படிக்கும்போது இலக்கணம் படிக்கும் போதே பாத்துக்கோங்க. இதுல PDF தந்துடுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு யார் எல்லாம் 6th புக்ல வேணும் அந்த தலைவர்களை அப்பயே படிச்சு முடிச்சிருங்க. அப்பயே நீங்க எல்லாத்தையும் படிச்சிட்டீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் வரப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, செகண்ட் ரிவிஷன் வரப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி திருக்குறள் இப்போ ஔவையார் பாடல்லாம் 6th புக்ல இருக்கும். இந்த மாதிரி இந்த கண்டென்ட்லாம் ஓல்டு புக்ல இருக்கும். இது மோஸ்ட்லி ஓல்டு புக் தான் இருக்கும். இதை படிச்சிருங்க. 6th புக் 7th புக்லயே நிறைய இருக்கும். இந்த கண்டென்ட்லாம் அப்படியே ஒரு சேர படிக்கணும். அவ்வளவுதான். திருக்குறள் வந்து இந்த 20 அதிகாரம் புக்ல இருக்கு, அதை மட்டும் படிங்க. 20 அதிகாரம் புக்ல இருக்கிறது அதிகாரம் மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்காது. ஓகே, ப்ரீசென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது கொஞ்சம் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 20 அதிகாரம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ யூனிட் 7 இந்த 15 கேள்வியை 15 நாள் படிக்கும் போதே உங்க கன்வீனியன்ட் ஓகேவா இருந்துச்சுன்னா படிச்சு முடிச்சிருங்க. தனியா அப்புறமா படிச்சீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டபுள் வேலை. ஏன்னா 6th to 12th படிச்சு முடிச்சுட்டு புக்கு தூக்கி போட்டு நம்ம கிட்ட நோட்ஸ் மட்டும் தான் இருக்கும்போது அதான் திரும்ப ரிவிஷன் பண்ண போறோம், மினி நோட்ஸ். ஸோ திரும்ப நீங்க அப்போ புக் ஏற்றினா உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். மறுபடியும் எங்க இருக்காங்க தேடுறது.
ஓகேவா? அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சா தமிழே படிக்கிறீங்க, படிச்சா ஜிஎஸ்ஆவே படிக்கிறீங்க, இல்ல மேக்ஸை மட்டும் பார்க்கறது. இப்படிலாம் பண்ணா வேலைக்கு ஆகுதுங்கன்னா, இப்படிலாம் பண்ணா வேலைக்கு ஆகாது. ஒரு நாளைக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா 3 சப்ஜெக்டையும் படிக்கணும். தமிழையும் படிக்கணும், மேக்ஸையும் படிக்கணும், ஜிஎஸ்சியும் படிக்கணும். எப்படி? தமிழையும் படிக்கணும், மேக்ஸையும் படிக்கணும், ஜிஎஸ்சியும் படிக்கணும். 3 சப்ஜெக்டும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா தொட்டே ஆகணும் எல்லாத்தையுமே. டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, மார்னிங் நிறைய பேர் நான் 6 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துச்சுக்கலாம், நான் ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சுப்பேன். இப்போ 6 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னா 6 to 9 10 மணி இருக்குள்ள தமிழ் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு மார்னிங் எப்பவுமே தமிழ்னா மார்னிங் தமிழ் தான் படிக்கணும், மாற்றக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து மாற்றக்கூடாது. எப்படி? மார்னிங் நீங்க வந்து இப்போ உதாரணம் 6 to 9 இல்லை 6 to 10 கூட வச்சுக்கோங்க. தமிழ் அப்படின்னா எப்பவுமே தமிழ் தான் படிக்கணும். மார்னிங் வச்சா தமிழ்னா தமிழ் தான் படிக்கணும். இல்லை சார் தமிழ் வேணாம், ஜிஎஸ்னா ஜிஎஸும் படிங்க. இது என்னோட கன்வீனியன்ஸ் சொல்றேன். இப்போ ஜிஎஸ் வந்து இப்போ 10 மணிக்கு லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிங்கன்னா ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா ஒரு 3-4 மணி நேரம் கூட படிக்கலாம், ஜிஎஸ் படிக்கலாம். ஓகே, ஜிஎஸ் வந்து படிக்கிறீங்க. ஏதோ பால்ட்டினா பால்ட்டி, ஐஎன்எம்னா ஐஎன்எம் வந்து படிங்க. ஈவினிங் ஒரு 5 வந்து 7 வரைக்கும் மேக்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு 2 hours 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸ் வந்து பார்க்கறதுல ப்ராக்டிஸ் வேற பண்ணணும். திரும்ப தமிழ் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பண்ணணும்னா அது கொஞ்ச நேரம் படிச்சுட்டு லாஸ்ட்ல இன்னைக்கு படிச்ச எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இன்னைக்கு படிச்ச ஒரு நாளைக்கு படிக்கிறத அன்னைக்கே ரிவிஷன் பண்ணிட்டு தூங்கணும். தமிழ் என்ன படிச்சீங்க அப்படின்றத லாஸ்ட் 1 hourல ஒரு 1/2 hourல டக்குன்னு பார்க்கணும். ஜிஎஸ் என்ன படிச்சிங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரிவிஷன் பண்ணணும். மேக்ஸ் என்ன டாபிக் படிச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரிவிஷன் அப்படியே தள்ளணும், நோட்டை பண்ணிட்டு தூங்கிடணும். அடுத்த நாள் திரும்ப இதே ரொட்டீன் தான். மார்னிங் தமிழ்னா தமிழ், மதியானம் ஜிஎஸ்னா ஜிஎஸ், ஈவினிங் மேக்ஸ்னா மேக்ஸ், நைட் தமிழ்னா தமிழ். என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். திடீர்னு காலையில தமிழ், மதியானம் மேக்ஸ், திடீர்னு சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஃபாலோ பண்ண முடியாது கரெக்டாக ஷெடியூல. இந்த மாதிரி படிங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, அப்போ இந்த 30 நாள் தமிழையும் படிக்கிறோம், ஜிஎஸ்சியும் படிக்கிறோம், மேக்ஸையும் படிக்கிறோம், பக்காவும் முடிக்கிறோம். கரெக்டாக நீங்கள் அடுத்த நாள் மே 15 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜூன் 15 முடியும். ஓகே, நிறைய பேர் குரூப் 1க்கும் போட்டிருக்கீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 3க்குமே போட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஜூன் 15 குரூப் 1 அழகா நீங்கள் தமிழை முடிச்சுட்டு குரூப் 1 எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே அழகா இருக்கும். அப்படியே டெய்லி ரிவிஷன் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மினி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தமிழை ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டு ஜிஎஸ் மேக்ஸ் அடிச்சு நொறுக்கலாம். டைம் நிறைய இருக்கு. ஜூன் 15 முடிஞ்சதுலேருந்து நமக்கு ஒரு 15 நாள் இருக்கும். ஜூலை 12 எக்ஸாம் நமக்கு ஒரு 17 நாள் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ் மேக்ஸ் ஊற்றலாம். ஏன்னா அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழை பக்காவாக முடிச்சிட்டிங்கன்னா ஜிஎஸ் மேக்ஸ் அடிச்சு நொறுக்கலாம். அந்த டைம்ல புதுசாக படிக்கணும். அதனால நான் 30 நாளுமே நான் ஜிஎஸ் மேக்ஸ் ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதாங்க. இதுமாரி பண்ணிடலாம். கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் வாங்கிடலாம். ஒரே அட்டம்ப்ட்ல போஸ்டிங் வச்சு நோத்திடலாம். புரியுதா? ஒரே விஷயம் தான். 15 நாள் 15 நாள் பிரிக்கிறோம். 6th 12th புக்கை நியூ புக் ஓல்டு புக்குன்னு சொல்லிட்டு இலக்கணம், மொழித்திறன், புக் பேக் படிக்கிறோம். மொதல் 15 நாள் மினி நோட்ஸோட கூடவே ஜிஎஸ் மேக்ஸையும் படிக்கிறோம். அடுத்த 15 நாள் ஃபுல் ரிவிஷன் பண்றோம் தமிழை, ஜிஎஸ் மேக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்றோம். அது மாதிரி என்ன படிக்கிறீங்களோ, என்ன மார்னிங் என்ன ரொட்டீன் இருக்கோ அதை டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஓகே, திடீர்னு 2 நாள் படிச்சு திடீர்னு 2 நாள் படிக்காம போதும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியா படிக்கணும், தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா? அது மாதிரி அனலைஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். படிச்சுட்டே இருப்பாங்க ஒரு சில பேர்லாம், படிச்சுட்டே இருப்பான். 12 மணி நேரம் 13 மணி நேரம்லாம் படிப்பாங்க, 15 மணி நேரம் படிப்பாங்க. ஆனா எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டாங்க. பிரச்சனை என்ன? ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. டெய்லி ஆனா புதுசா படிச்சுட்டே இருக்க வேண்டியது. புதுசா படிச்சுட்டே இருப்பான். 15 மணி நேரமும் படிப்பான். ஆனா நாளைக்கு எடுத்து கேட்டீங்கன்னா தெரியாது. அவன் என்ன இருந்தா படிக்கணும்ன்றது நல்ல எண்ணம் தான். நம்ம 15 மணி நேரம் படிக்கணும்னு வெறியா படிப்பாங்க. ஆனா 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. அதாவது கொஞ்ச நேரம் தான் படிப்பான். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் தான் படிப்பான். அவன் வேலைக்கு போயிடுவான். என்ன பண்ணுவான்னா கரெக்டா ரிவிஷன் பண்ணும். படிக்கிறத அன்னைக்கு நைட்டே ரிவிஷன் பண்ணும், அடுத்த நாளும் ரிவிஷன் பண்ணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம படிச்சதை திரும்ப ரீக்ரியேட் பண்றோம், எவ்வளவுக்கு நம்ம சொல்லி பார்த்துக்கிறோன்றது தான் மேட்டர். புரியுதா? ஸோ படிக்க வேண்டிய டைம்ல படிக்கணும், ரிவிஷன் பண்ண வேண்டியது ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் போற டைம்ல டெஸ்ட் பண்ணணும். ரொம்ப அது மாதிரி இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோலயே வேர்வை எனக்கே ஊத்திட்டு இருக்கோம். வேர்வையா தான் இருக்கு, ஸ்வெட் பயங்கரமா ஆகுது. சம்மர் டைம்ன்றதுனால மார்னிங்ல இருந்து 12 மணிக்குள்ளேயே நிறைய படிக்கிறதுக்கு டைம் பாருங்க. ஏன்னா நமக்கு காலையில இருந்து ஈவினிங்குள்ள டைம் நிறைய இருக்கும். ஆனா படிக்கிற கண்டென்ட் கம்மியா இருக்கும். ஏன்னா ஃபுல்லா அவுட் சைடு சம்மர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும். தண்ணி நிறைய குடிக்கணும், அதெல்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்கன்னா மார்னிங்லேயே முடிஞ்சாலும் சீக்கிரமா இருந்து படிக்க வேண்டிய கண்டென்ட் சீக்கிரம் படிச்சிருங்க. அது மாதிரி ஈவினிங் ஒரு 4-5 மணிக்குல இருந்து உங்களுக்கு ரொம்ப வெயில் குறைஞ்சிரும். ஸோ இந்த 10ல இந்த 3 மணி வரைக்கும் இந்த டைம் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்துக்கோங்க, முடிஞ்சாலும் சீக்கிரமா இருந்து மார்னிங் எழுந்து ரொட்டீன் என்னென்ன படிக்கணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலேயே முடிச்சிருங்க, ஈவினிங் முடிச்சு. அப்பதான் நம்ம ஆக்டிவாகவும் இருக்கும்.
ஓகே, டைம் நிறைய இருக்கும். இப்போ 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஆனால் நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட் கம்மியாக இருக்கும். காரணம் வந்து சரௌண்டிங் இந்த என்விரான்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரம் காலேஜ் படிக்க பாருங்க, நைட்டில் கொஞ்சம் படிக்க பாருங்க. மார்னிங் டைம்ல வந்து ஏதாவது டிஸ்கஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது டிஸ்கஷன் மாதிரி பண்ணுங்க. அதுக்கு சும்மா வாண்டடா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, படிக்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, சில டைம் அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரு, நான் லெசன் முடிச்சிட்டேன், நீ முடிச்சிட்டியா, நான் கொஸ்டின் கேட்கணுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு சின்னதாக பண்ணிக்கோங்க. அதுக்கு டிஸ்கஷனாகவே ஃபோனாக பேசிட்டு இருக்காது, சார் சொல்லிட்டாரு அப்படி. சரியா? ஸோ மார்னிங் நிறைய படிங்க, ஈவினிங் நிறைய படிங்க. மதியான டைம்ல ப்ராக்டிஸ், இப்போ மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ தமிழ் வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேக் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா 95 கன்ஃபார்ம் எடுத்துடலாம். மேக்ஸ் ரீசனிங்கு நம்ம வீடியோவில் போகிறது, நம்ம சேனலில் போட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்மே நம்ம போட்டு தான் இருக்கும், அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். போன வருஷம் 2024 கேட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் இருக்கும், 1000-1500 கொஸ்டின் இருக்கும். அதையுமே ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, டவுன்லோட் பண்ணி படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய். ரீஸ்டார்ட்.